வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை வச்சு தான் நான் ஒரு தொட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு பொருள் செய்ய போகிறேன். அதாவது இருக்கிறத வச்சு செய்கிறது. இவ்வளோ தான் வெங்காயம் இருந்துச்சு வீட்டில். அந்த ஒரு 3 வெங்காயம் இருந்துச்சு. வத்தல் எனக்கு ஒன்று போதும் அப்படின்னுங்கிறதுனால நான் ஒன்று வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன், கல் உப்புங்கிறதுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் மெயினாக நம்ம செய்கிறதுக்கு முள்ளங்கி பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நான் என் பையனுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன், அது அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் அந்த முள்ளங்கி ஒரு முள்ளங்கி ஒரு 100 கிராம் இருக்கும் அந்த முள்ளங்கி. அப்புறம் அதில் 2 முட்டை, இவ்வளோ தான். 1 2 3 4 5 பொருட்கள் வச்சு செய்ய போகிறேன். ஏற்கனவே சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது காஞ்சிருச்சு நல்லாவே. அதனால் என்ன செய்கிறோம், இந்த வெங்காயத்தையும் இந்த வத்தலையும் அதில் போட்டுடுறோம். சட்டி ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கிறதுனாலையும் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அது வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த முள்ளங்கியை அள்ளி போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ஆனால் சாப்பிட்றதுக்கு கஷ்டமான ஒரு டிஷ்ஷு. நிறைய பேர் முள்ளங்கினாலே சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா? நான் சாம்பாரில் போட்டதை சாப்பிடுவேன். அது ஒன்று தான் செய்திருக்கிறேன் நான் இது வரைக்கும். சாம்பாரில் போட்டதை சாப்பிடுவேன். என் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு சப்பாத்தி செய்யும்போது அதில் அந்த மாவோட இந்த இப்போ துருவி வச்சிருந்தேன் இல்லையா முள்ளங்கியை, அதே மாதிரி துருவி மாவோடு போட்டு பிசைஞ்சு, அப்புறம் தண்ணி தேவைப்படாது, ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்குறேன். ரொம்ப அதில் தெரியவே செய்யாது, லேசாக கேட்கும். என் பையன் இது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, முள்ளங்கி போட்டிருக்கீங்களா, ஆமாம் அப்படின்னா ஒன்றும் சொல்லாது. ஆனால் சாம்பாரில் போட்ட முள்ளங்கி எல்லாம் அது தொடவே செய்யாது. அப்புறம் முட்டை பொரிக்கும்போது இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்துருக்குறேன். அது சாப்பிட்ருக்குது. வெங்காயம் சேர்க்காமையே செஞ்சு கொடுத்துருக்குறேன், வெங்காயம் சேர்த்தும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீட்டில் இருக்கின்ற வெங்காயம் அவ்வளோதான். நேற்று என் பையன் ஊருக்கு போயிடுச்சு பார்த்துக்கங்க. சிம்பிளான டிஷ், அதனால் பேசுகிறேன் 2 வார்த்தை. ஊருக்கு போயிடுச்சு, வர 3 நாள் ஆகும். உங்களுக்கு என்னென்ன வேணும் எழுதி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. நமக்கு தேவைப்படும் போது அது ஞாபகமே வராது. நானும் மண்டையை உடச்சி பார்த்தேன், எதுவுமே ஞாபகம் வரல. சரி கொஞ்சம் முட்டை வாங்கி வச்சுப்பா, ஒரு ப்ரெட்டு வாங்கி வச்சிரு. ஏன்னா நான் ப்ரெட்டு சாப்பிட்டு இன்னைக்கு காலையிலையும் நேற்று நைட்டும் ப்ரெட்டு சாப்பிட்டு பொழுத கழிச்சிட்டேன். இப்போ மத்தியானம் தான் கொஞ்சம் சாதம் மட்டும் செஞ்சுருக்கிறேன். அதில் இந்த முட்டையை போட்டு பிரட்டிக்கிட்டு சாப்பிட போகிறேன். அது ஊருக்கு போன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி சாயந்தரமாக போய் கொஞ்சம் நொண்டி நடந்துக்கிட்டேவாது போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். கீழே தரையில் இறங்கி போகும்போது எப்படி நடந்துடலாம், மாடிப்படி இறங்குறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி முள்ளங்கி வதங்கிடுச்சு. இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாமா? உப்பையும் எடுத்து போட்டுட்டேன் முள்ளங்கியோட. முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள். முள்ளங்கிலேயும் நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் அது சுருண்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும். முள்ளங்கி ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான். அது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். நான் என் பையனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் அந்த இது மாதிரி சாப்பிட்டதில்லை, சாம்பாரில் மட்டும்தான் போட்டதை சாப்பிட்ருக்கேன். இப்போ
பிடிவாத குணம் கொண்டவங்க வேணுங்க வேணாம், எப்படி செஞ்சாலும் வேணான்றுவாங்க. ஒரு சிலர் சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா. இந்த 2 முட்டைக்கு வந்து இந்த வெங்காயம், முள்ளங்கி கூட ஒன்று போதும். ஏன்னா அது சில இந்த ஸ்மெல்லுக்காக ஒன்றுக்கு மேலே போடாமல் இருக்கலாம். பிடிச்சா கூட ஒன்று சேர்த்துக்கிறலாம். ஆனால் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வத்தல் இன்னொன்று போடலாம். இல்லைன்னா பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறலாம், நல்லாயிருக்கும். 1 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறலாம். அவ்வளோதாங்க, முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தால் இந்த முள்ளங்கி முட்டை பொரியலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு, அடுத்த வீடியோவும் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. முள்ளங்கி சாப்பிட வாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்களே தெரில, சாப்பிட வாங்க. அப்புறம் வந்து அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால அதான் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி முள்ளங்கிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அக்கம் பக்கமெல்லாம் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி சாப்பிடுங்க. சந்தோஷம் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பார்த்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றியும் வணக்கம். அடுத்த சந்திக்கலாம்.